ஹரே கிருஷ்ணா. 13வது ஸ்லோகம் பார்க்கலாம். திரிபிர்குணமயர் பாவைர் ஈபி சர்வம் இதம் ஜகத் மோகிதம் நாபிஜனாதி மாம் ஏபிய பரம் அவ்யயம். முழு உலகமும் ஜட இயற்கையின் 3 குணங்களால் ஆழமாக கவரப்பட்டிருக்கு. இந்த 3 குணங்களில் மயங்கியவங்க பரமபுருஷரான கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ ஜட இயற்கையின் தாக்கத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாளியும் ஒரு குறிப்பிட்ட உடலை கொண்டு இருக்காங்க. மேலும் அந்த உடலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட மனநிலையையும் உயிரியல் செயல்களையும் கொண்டிருக்காங்க. ஜட இயற்கையின் 3 குணங்களில் செயல்படக்கூடிய மனிதர்கள் 4 வகைப்படுவாங்க. சத்வகுணம் முழுமையாக இருப்பவங்க பிராமணர்கள் என்றும், ரஜோகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் சத்திரியர்கள் என்றும், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து வாழ்பவங்க வைசிரியர்கள் என்றும், தமோகுணத்தில் முழுமையாக இருக்கிறவங்க சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுறாங்க. அதைவிட கீழ்நிலையில் உள்ளவங்க மிருகங்கள் அல்லது மிருக வாழ்பவங்க. இருந்தாலும் இந்த அடையாளங்கள் நிரந்தரமானவ இல்லை. நான் பிராமணன், சத்திரியன், வைசியன் என எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானது இல்லை. வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கும் பட்சத்தில் மறுபிறவியில் நாம் என்னவாக போகிறோம் என்பதை தெரியாத பட்சத்தில் நாம் மாயா சக்தியினால் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கையில் வாழ்ந்து வர்றோம். மேலும் இதனால் நாம் நம்மை அமெரிக்கர், இந்தியர், ரஷ்யன் அல்லது பிராமன், இந்து, முஸ்லிம் என பலவாறாக எண்ணிக்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜட இயற்கையில் குணங்களால் நம் பந்தப்பட்டிருப்பதனால இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷ பகவானை மறந்துடுறோம். அதனால தான் இயற்கையின் 3 குணங்களால் மயக்கப்பட்ட உயிர்வாளிகள் இந்த ஜடத்திரைக்கு பிறகு பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதே இல்லைன்னு சொல்கிறாங்க பகவான் கிருஷ்ணர். மனிதர்கள், தேவர்கள், மிருகங்கள் என பலவிதமான உயிர்வாளிகள் இருக்குது. இது எல்லாமே ஜட இயற்கையினால் பாதிக்கப்பட்டு திவ்யமான பரமபுருஷ பகவானை மறந்த நிலையில் இருக்குது. ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கிறவங்க ஏன் சத்வகுணத்தில் இருப்பவர்கள் கூட பூர்ண உண்மையின் அருவ பிரம்ம நிலையை கடந்து செல்ல முடியாது? அழகு, செல்வம், அறிவு, பலம், புகழ், துறவு எல்லாவற்றையும் முழுமையாக கொண்டுள்ள பரமபுருஷரின் உருவத்தை கண்டு அவர்கள் குழம்புறாங்க. சத்வகுணத்தில் இருக்கிறவங்க புரிந்து கொள்ள முடியாத போது ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் உள்ளவங்க பற்றி என்ன சொல்ல முடியும்? கிருஷ்ண உணர்வு பௌதீக இயற்கையில் இந்த 3 குணங்களுக்கு மேல்பட்டது. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவர் தான் உண்மையில் முக்தி பெற்றவங்க. 14வது ஸ்லோகம் பார்க்கலாம். தைவிகஸ்யோ குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவய பிரபத்யந்தே மாயாம் ஏதம் தரந்தி தே. புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர். அவர் அனைத்தும் தெய்வீகமானவை. உயிர்வாளிகளையும் அத்தகைய சக்திகளால் ஒரு பாகமே என்கிறதுனால அவர்களும் தெய்வீகமானவங்கள தான். இருந்தாலும் ஜட சக்தியின் கொண்ட தொடர்பினால அவர்கள் உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டிருக்கு. ஜட சக்தியினால இப்படி கவரப்பட்டிருக்காங்க. அதன் ஆதிக்கத்தினை வெல்வது சாத்தியமே இல்லை. பரமபுருஷ பகவானிடமிருந்து தோன்றுவதனால ஜடசக்தி, ஆன்மீக சக்தி 2மே நித்தியமானது தான். இது முன்னரே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜீவாத்மாக்கள் பகவானின் நித்தியமான உயர்ந்த இயற்கையை சார்ந்தவங்க. ஆனால் தாழ்ந்த இயற்கையினால களங்கமடைந்திருக்காங்க இந்த ஜடத்தினால. அதனால தான் அவர்களது மயக்கமும் நித்தியமானது தான். எனவே இந்த கட்டுண்ட ஆத்மா நித்தியமாக கட்டுண்டவங்கன்னு தெரியப்பட்டது. அவங்க ஜட இயற்கையினுள் கட்டுண்ட நாள் இதுதான் என்று யாராலும் அவரது வரலாற்றினை கண்டறியவே முடியாது. அதனால தான் ஜட இயற்கை ஒரு கீழ்நிலை சக்தியாக இருந்தாலும் அது ஜீவாத்மாவில் வெல்ல முடியாத உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதனால
அதன் பிணைப்பிலிருந்து ஓர் உயிர்வாளி விடுபடுவது என்பது ரொம்பவும் கஷ்டம். இந்த ஜடசக்தி அதன் தெய்வீக சம்பந்தத்தினாலேயும் தெய்வீக விருப்பத்தின்படி செயல்படுவதாலேயும் இந்த தாழ்ந்த சக்தி என்ற போதிலும் இந்த தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. கீழ்நிலை சக்தி என்ற போதிலும் தெய்வீக விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுறதுனால ஜட இயற்கையானது இந்த பிரபஞ்சத்தின் ஆக்கத்திலும் அழிவிலும் அற்புதமான முறையில் இயங்குது. வேதங்கள் இதே போல உறுதி செய்து மாயாம் தூ பிரகத்திம் வித்யான் மாயினம் தூ மகேஸ்வரம். மாயை பொய்யானது, தற்காலிகமானதோ, இதன் பின்னையில மகேஸ்வரன் எனப்படும் பரம அதிகாரியும் பரம மந்திரியான முழுமுதற் கடவுள் இருக்கிறாங்க. இது வேதாவதர உபநிஷத்துல 4.10 சொல்லியிருக்காங்க. குண என்னும் சொல்லின் மற்றொரு பொருள் கயிறு. கட்டுண்ட ஆத்மா மாயின் கயிர்களால இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது. கட்டுப்படாத நபர் ஒருவரால அவன் உதவப்பட வேண்டும். இந்த கட்டுண்டவன் மற்றொரு கட்டுண்ட நபருக்கு உதவவும் முடியாது. அதனால தான் காப்பாற்றுபவங்க முக்தி பெற்றவங்களாக இருக்கணும். அதனால தான் பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆன்மீக குரு மட்டும்தான் கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்கவும் முடியும். அதே போல உயர் உதவி இல்லாம பௌதீக இயற்கையில பிணைப்புகளிலிருந்து யாரும் விடுதலை பெறவும் முடியாது. கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு அதே போல விடுதலை அடைவதில் ஒருவருக்கும் உதவவும் முடியும். இந்த மயக்க சக்தியின் எஜமானர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்கும்படி தனது வெள்ளைவியலாத சக்தியிடம் கட்டளை முடியும். சரணடைந்த ஆத்மாவின் மீதான தனது காரணமற்ற கருணையாலும் தனது அன்பு மிக்க மகனான ஜீவாத்மாவின் மீதான இயற்கையான பாசத்தாலும் இந்த விடுதலைக்கு அவர் கட்டளையிடுகிறார். அதனால தான் ஜட இயற்கையின் கடுமையான பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவனின் தாமரை திருவடிகளை சரணடையதுதான். மாம் ஏவ என்னும் சொல்லுதான் ரொம்பவும் முக்கியமானது. இதில் மாம் என்னும் சொல்லு கிருஷ்ணரை குறிக்கிறது தவிர பிரம்மா அல்லது சிவனை குறிக்கிறது இல்லை. பிரம்மாவும் சிவனும் மிக உயர்ந்த நபர்கள் என்ற போதிலும் ஏறக்குறைய விஷ்ணுவின் நிலையில் இருக்கிறவங்க என்ற போதிலும் ரஜோ தமோ குணங்கள் அவதாரங்களான இவர்களால் கட்டுண்ட ஆத்மாவை மாயையின் பிணைப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. வேறு விதமாக சொல்லணும்னா பிரம்மாவும் சிவனும் கூட மாயையின் தாக்கத்தில் உள்ளவங்க. விஷ்ணு மட்டுமே மாயையின் எஜமானவர். அதனால தான் அவர் மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். தம் ஏவ விதித்வா கிருஷ்ணரை அறிந்தால் மட்டுமே முக்தி சாத்தியம் என்னும் வேத வாக்கியமும் இதனை உறுதி செய்யுது. விஷ்ணுவின் கருணையினால மட்டும்தான் முக்தி சாத்தியமாகும் என்பதை சிவபெருமானும் உறுதி செய்கிறார். சிவபெருமான் கூறுகிறார், முக்தி பிரதாத்தஸ்ரேவாசாம் விஷ்ணூர் ஏவ சமஸ்யய. எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் விஷ்ணுவே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.